வணக்கம் தந்தையே, வணக்கம் உடன்பிறப்புகளே. நான் சொல்லப்போவது உணவு பழக்கம். நான் சொல்வதை போல் உணவு சாப்பிடுங்கள், மிகவும் திடமாக இருப்பீர்கள், மிகவும் வலிமையாக இருப்பீர்கள், அழகாக இருப்பீர்கள். உங்கள் தோற்றம் மிகவும் அழகாக இருக்கும். நான் சொல்லும் இந்த உணவை நீங்கள் ஒரு 15 நாட்கள் நீங்கள் சாப்பிடுங்கள். நீங்கள் மிகவும் உங்களுடைய உடல் அமைப்பு மிகவும் வித்தியாசமாக காணப்படுவீர்கள். உங்களை பார்ப்பவர்கள் உங்களை சரியாக பார்ப்பார்கள். இவர் எப்படி இவ்வளோ அழகானார், எப்படி இவர் ஒரு திடமாக காணப்படுகிறார்கள் என்று யோசிப்பார்கள். சொல்லட்டுமா? பாருங்கள், பழங்காலத்திலே காட்டு மனிதர்கள் என்ன சாப்பிடுவார்கள் தெரியுமா? திணை, சிறுதானியம், திணையும் தேனும். திணையை நன்றாக இடித்து உருளில் அது நன்றாக ஒன்றும் பாதியமாக இடித்து அதை தேன், எந்த தேன் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தேனை கலக்கி பிசைந்து சாப்பிடுவார்கள். மிகவும் வலிமையாக இருப்பார்கள். டார்சான் காட்டு மனிதர்கள் வலிமையோடு இருந்தார்கள். அவருடைய உணவு என்ன? தேனும் திணையும். பழம் சாப்பிடுவார்கள். அதைவிட பழம் சாப்பிடுவது நன்றது, அது கணக்கில் இல்லை. உணவு என்று சொல்லி இந்த தேனையும் திணையும் சாப்பிட்டு மிகவும் திடமாக இருப்பார்கள். நான் அதை போலவே இந்த சிறுதானியங்கள், பலதரப்பட்ட சிறுதானியங்கள், கேழ்வரகு, கம்பு, சோளம், கோதுமை, எள்ளு, இந்த மாதிரி இவைகளை நீங்கள் நன்றாக பவுடர் பண்ணுங்க. இடிக்க வேண்டியதில்லை, நீங்கள் மெஷினில் போட்டு கூட பவுடர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கின்னு தேனை கலந்து நீங்கள் தினமும் காலை நேரத்தில், அதிகாலையில் என்று சொல்லலை, நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கிறதோ அந்த சமயத்தில் ஒரு டென்னிஸ் பால் இல்லையா, பந்து, ரப்பர் பால், அந்த அளவுக்கு நீங்கள் அந்த சிறுதானியத்தையும் தேனையும் பிசைந்து சாப்பிடுங்கள். உங்களுக்கு அந்த சிறுதானியங்கள் கிடைக்கவில்லை என்றால் இந்த ஆசீர்வாத் இதில் கோதுமை, பலதரப்பட்ட சிறுதானியங்களை அரைத்து ஒரு நிறையா ஒரு 5-6 இல்லை நீங்கள் ஒரு 13 தானியங்களை அவர்கள் சேகரித்து அதை மாவாக செய்து அந்த ஆசீர்வாத் கடையில் விற்கிறார்கள். நீங்கள் அந்த மாவை வாங்குங்க. நீங்கள் அதுக்காக சிறுதானியங்கள் எங்கே வாங்கிட்டு வந்து இடிக்குது அரைக்குதுன்ற ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஆசீர்வாத் மாவு கம்பெனியில்
அந்த மாவு உங்களுக்கு கிடைக்கும். பலதரப்பட்ட சிறுதானியங்களை பவுடராக மாவாக பண்ணி விற்கிறார்கள். நீங்கள் அந்த மாவை வாங்குங்கள். ஒயிட் கோதுமை மாவு அல்ல, பல சிறுதானியங்களை சேகரித்து அவர்கள் மாவாக பண்ணி விற்கிறார்கள். நீங்கள் அதை வாங்கி கொள்ளுங்கள். அதை வாங்கி தினமும் அது எந்த தேன், டாபர் அல்லது வேறு ஏதாவது இது கிடைக்குது இல்லையா, ஹனி பூக்களில் இருந்த சேகரிக்கப்பட்ட தேன், அதை வாங்கி தினமும் ஒரு ஒரு பந்து அளவுக்கு அல்லது ஒரு 2 3 டென்னிஸ் ஐ மீன் சின்ன பால் முட்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 3 முட்டைகளை சேர்த்தால் எந்த அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சிறுதானியத்தையும் தேனையும் சேர்த்து தினமும் சாப்பிடுங்கள். என் செல்வங்களே, நீங்கள் மிகவும் வலிமை பெறுவீர்கள். அந்த தேனிலே ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. அதோடு இந்த சிறுதானியத்தில் அதற்கு நிகராக அது வலிமை இருக்கிறது. நீங்கள் இரண்டையும் சேர்த்து சாப்பிடுங்கள். ஒரு 15 நாட்களில் நீங்கள் சாப்பிடுங்கள். நீங்கள் டாக்டருக்கு கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு கோல்டு, சளி அல்லது இருமல், தும்மல், கம்மல், தமா சொல்கிற கம்மல்னு இந்த மாதிரி எந்த வியாதியும் உங்களை அண்டாது. செய்து பாருங்கள். இது தாத்தாவின் வைத்தியங்களில் இது ஒன்று. ஓகே.